அதுக்காக நீங்க போய் உங்க டெஸ்டிஸ்ல சென்சேஷன் இருக்கான்னு டெய்லி அழுத்தி பார்த்துட்டு இருக்க அவசியம் இல்ல. தட் இஸ் நாட் அட்வைஸ்ட் ஆல்சோ. ஸோ வாட் யூ ஷுட் ரிமெம்பர் இஸ் ஸ்க்ரோட்டத்தில வரக்கூடிய ஸ்வெல்லிங். ஜென்ரலா வந்து ஹைட்ரோசீலையும் இதையும் குழப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஹைட்ரோசீல் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா, டெஸ்டிஸ சுத்தி நீர் கோத்துக்கிறது. அததான் ஜென்ரலா நம்ம விரை வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து விரையில வரக்கூடிய கட்டி. ஸோ 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விரை வீக்கம் ஹைட்ரோசீல் அப்படின்றது சிஸ்டிக்கா இருக்கும். அதாவது ஒரு பலூன்ல ஊதி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாரி ஒரு ஒரு ஃப்ளூயிட் இருக்கிற சென்சேஷன் அதில இருக்கும். அது வருஷக்கணக்கா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டு இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே பயப்படவே வேண்டியதில்ல. ஒரு சாதாரண ஃப்ளூயிட் கலெக்ஷன் தான். ஒரு சர்ஜன போய் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு இன்சிஷன் போட்டு அந்த ஃப்ளூயிட ரிமூவ் பண்ணிருவாங்க. அதில வந்து அண்டர்லையிங் டெஸ்டிஸ் உள்ள இருக்கிற டெஸ்டிஸ் நார்மலா இருக்கும். டெஸ்டிஸ சுத்தி நீர் கோத்துக்கிட்டு இருக்கும். இதுதான் ஹைட்ரோசில். இது கேன்சர் கிடையவே கிடையாது. ஸோ ஹைட்ரோசில் இருக்கிற எல்லாரும் பல பேர் பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோசில் வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாம வருஷக்கணக்கா இருப்பாங்க. அவங்கலாம் இது கேன்சர்ன்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. தயவுசெய்து அது பண்ணாதீங்க. அதே சமயம் நீர் கோத்துக்கிற மாரி இல்லாம ஒரு சைடு மட்டும் டெஸ்டிஸ் ஹார்டா பெருசாயிட்டு இருக்கும்.